கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை நேரில் பார்த்த மருத்துவ பணியாளர் ராதிகா காட்சிகள் பதைபதைக்க செய்ததாக தெரிவித்தார். ஒரே கூட்டம் அலறல் சத்தம் கேட்டுச்சு. அலறல் சத்தம் கேட்குது, பேஷண்ட்டுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோ, ஏதோ ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஓடியாந்தோம். உள்ளே வந்து சார் இருக்காப்புலது எல்லாம் வந்து கதவை தட்டிட்டு இருந்தாங்க. கதவை தட்டினோடனே நாங்கள் வந்து எல்லாம் ஜனங்கள்லாம் கதவை தட்டவோ என்ன ஆச்சுன்னு தெரியும். நாங்கள் வேகமாக ஓடினாக்கா அவன் அசால்ட்டாக கதவை தரனா சார் உடனே வெளியே வந்துட்டார். சார் வெளியே வந்தோடனே கத்தி வச்சுன்னு அப்படியே சாரையும் மிரட்டினான், ஏதோ பேசினான். எங்களுக்கு வந்து சாரை தான் நாங்கள் பார்த்த மாதிரி அவன் என்ன பேசினான்னு நான் அவனை கவனிக்கல. உடனே சார் அப்படியே தான் நின்றுட்டு இருந்தார். நின்றது ப்ளீடிங் ஃபுல்லாக அப்படியே லாஸ் ஆகி போயிட்டே இருக்குது. சரி என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றே வீல் சேரை வந்து சாரை கூப்பிட்டு போயிட்டான். அவன் அங்கேருந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து அசால்ட்டாக வந்து இங்கே வந்தோடனே ஒருத்தர் வந்து கையில் அடித்தார். கத்தியை கீழே போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணால் திரும்பி எடுத்துட்டான். அந்த கத்தியை வாட்ச்மேன் எடுக்கிறதுக்குள்ளே திரும்பி எடுத்துட்டு யாருன்னா என் பக்கம் வந்தீங்கன்னா எல்லாரையும் நான் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அசால்ட்டாக எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் போனான் சார். கத்தியால் குத்தி விடுவேன் என விக்னேஷ் தன்னையும் மிரட்டியதாக அவரை தைரியமாக மடக்கி பிடித்த மருத்துவமனை அலுவலர் முத்து ரமேஷ் தெரிவித்துள்ளார். இயக்குனர் ஒரு ஃபைல் டிஸ்கஸ்லாம் ரூமுக்கு போயிருந்தேன். அப்போது டாக்டர் ஓடியாந்து இந்த மாதிரி பாலாஜி சாரை ஒருத்தர் குத்திட்டாரு அப்படின்னோடனே டாக்டர் ஓடுறா அப்படின்னு சொன்னார். நான் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி ஓடியாந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஓபி ரூம் இருக்குது. அங்கே வந்தோடனே பிளட்டாக இருந்தது. எங்கே ஒன்று இந்த மாதிரி ஓடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் முன்னால் ஓடியாந்தேன். அப்போ எங்கேன்னு கேட்டு ஓடிட்டு திரும்பி வரும்போது அவன் ஏற்ற மாதிரி வந்துட்டு இருந்தேன். வந்தோடனே பிடிங்க அப்படின்னாங்க. நான் தான் அவனை பிடிச்சோன்னே நான் தான் குத்துனேன், என்ன பண்ண போகிறேனே, நான் உன்னையும் குத்தவா அப்படின்னு சொல்லி என்னையே கேட்டான். குத்துனா குத்து அப்படின்னு சொல்லி அவனை கையை பிடிச்சி இழுத்து உள்ளே கொண்டு போய் வச்சோம். அதுக்குள்ளே 2 பேர் வந்துட்டாங்க, எங்கள் செக்யூரிட்டிஸ்லாம் வந்துட்டாங்க. ஒரு டாக்டரும் வந்தார், அவரும் வந்து பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிசி வந்தாங்க. நீங்கள் போய் பார்க்குறப்ப அவர் பாலாஜி சார் எப்படி இருந்தது? அவர் வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு பிளட்டு லாஸ் ஆகிருந்தது. உடனே பக்கத்தில் இருந்தவங்க ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் இதில் வச்சு தேட்டருக்கு ஃபுல்லாக இவரோட இந்த சைட்லேருந்து பிளட்டு ஒழுகிட்டு இருந்தது. அரசின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்ற மருத்துவர்கள் 2 மணி நேர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். போலீஸ் காவலர்களை நாங்கள் நியமிக்கிறோம் என்று ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் தமிழ்நாட்டில் நியமிக்கிறோம் என்ற ஒரு உறுதியையும், கலைஞர் நூற்றாண்டு விழா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக ஒரு அவுட் போலீஸ் ஸ்டேஷனையும் தருகிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார்கள். ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மற்றும் 2 அடுக்கு பாதுகாப்பு போன்ற விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயங்களில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவிடும் விதமாகவும் சமூக விரோதிகளை கடுமையான நடவடிக்கைக்கு எடுக்க வேண்டும் என்ற விதத்திலும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நாளை காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் நாங்கள் எங்களுடைய தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அரசினுடைய கவனத்தை ஈர்த்திடும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாளை முழுவதும் தமிழகம் முழுவதும் நடத்த இருப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் 24 மணி நேரம் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு தொடங்கி வியாழக்கிழமை மாலை 6 மணி வரை போராட்டம் நடைபெறும் என சங்கத்தின் மாநில தலைவர் மருத்துவர் KM அபுல் ஹசன் அறிவித்துள்ளார். தமிழக கிளையில் உள்ள 8000 தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த சுமார் 45,000 மருத்துவர்களும் பங்கேற்பதால் அவசர சிகிச்சைகள் மற்றும் அவசர அறுவை சிகிச்சை மட்டும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே மருத்துவர் மீதான கத்திக்குத்து சம்பவத்திற்கு இந்திய மருத்துவ சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொடூரமான குற்றங்களை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும், வலுவான தடுப்பு சட்டங்கள், தண்டனைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர் பாலாஜி கத்தியில் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழு முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை வைத்தனர். இதேபோல் கோவை அரசு மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். பணி புறக்கணிப்பு காரணமாக 20% மருத்துவர்கள் மட்டுமே பணியில் ஈடுபட்டனர். மருத்துவர்களின் போராட்டத்தால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.